இருக்கிற நெல் வயல்கள் தண்ணீர் இல்லாமல், நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கிறது. தொகுதியினுடைய சட்டமன்ற, பாராளுமன்ற, மாவட்ட ஆட்சியருக்கு தொடர்ச்சியாக புகார் அளிச்சாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மணிமுத்தாறு வாய்க்காலும் தண்ணி இல்லை, குளத்திலையும் தண்ணி இல்லை. ஆனா இதே தூத்துக்குடியில, இதே திருவைகுண்டத்துல 2023 டிசம்பர் மாசம் பெருவெள்ளம், மழை பெஞ்சி 10 நாட்கள்ல ஒரு குளத்தை தண்ணி இல்லை. ஏன் ஒரு குளம் கூட தூர்வாரப்படல? அதை நாங்க செஞ்சோம், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா இவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஒரு குளத்துல தண்ணி இல்ல. நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு என்று வள்ளுவர் 20வது குறள்ல பாடுறாரு. அடிப்படை தேவை, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? தண்ணி. தண்ணியவே நான் விலை கொடுத்தா வாங்க முடியும்னா நீங்க என்ன நல்லாட்சி பண்ணிருக்கீங்க? ஒரு அணிலுங்க, அணிலுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். ஒரு அணிலு தள்ளாடுது, இது தண்ணி இல்லாம தள்ளாடுது. அந்த அணிலுக்கு போய் தண்ணி ஒருத்தன் பாட்டில ஊத்துறான். நான் சொல்ற அணில் என்பது உயிரோடு இருக்கிற அணில். உடனே சிரிக்கிறது, அணில்னாலே சிரிப்புட்டான். தள்ளாடுது, அதுக்கு தண்ணி ஊத்துறான். அப்போ அணிலுக்கு கூட இங்க தாகம் தீர்க்க தண்ணி இல்ல. அடிப்படை தேவையான தண்ணீரை விலை கொடுக்க வச்சுட்டு இந்த தண்ணீர் என்ன பண்ணணும்? இலவசமா இருக்கணும். அதுக்கு அடுத்து நான் முடிச்சிடறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை கல்வி. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று பகத்சிங் சொல்றாரு. கல்விக்கு நான் முதல்வன் திட்டத்துல முதலமைச்சர் கொடுத்தாருன்னு சொல்லி மரியாதைக்குரிய சகோதரர்